தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் துர்நாற்றம் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களும் கனல் மழை பெய்திருக்கு. இதனால் மாவட்டத்தில் ஆங்காங்கே அந்த கால்வாயில தூர் வராதனால் மழை நீரோடு கழிவு நீரும் தேங்கி நிற்கிறதுனால ஒரு விதமான துர்நாற்றம் வீசுகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா அரசு கலைக்கல்லூரி பகுதியில் கால்வாய்களை சுத்தமா தூர் வராம அப்படியே இருக்கிறதுனால மண்ணுக்குள்ள குப்பையும் மண்ணு எல்லாம் அடைகிறதுனால தண்ணி மழை நீரும் அப்படியே தேங்கி மேல ரோடுல இருக்குது. அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை லக்கியம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல கழிவு நீரோட அந்த தண்ணி மழை நீரும் தேங்கி நிற்கிறதுனால அந்த வழியா செல்லக்கூடிய அந்த பாதசாரிகளோ இருக்கட்டும், ஓட்டுநர்களா இருக்கட்டும், இருசக்கர வாகன ஓட்டிகளா அந்த துர்நாற்றம் வீசுறதுனால ஒரு அவதிக்குள்ளாகி வருகிறாங்க. இதனால மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம் அந்த மழைக்காலங்களுக்கு முன்பாகவே அந்த கால்வாய்களா தூர்வாரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்களும் சமூக கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல்.